இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பெல் சிம்பிள் இருக்குது, அது மீனிங் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் இது போல் காலியான எண்ணெய் கம்மை தூக்கி போட்டுரும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் தூக்கி போடாமல் இது போல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிசர் எடுத்துக்கலாங்க. சிசர் எடுத்து எண்ணெய் கவரை இது போல் கொஞ்சமாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம சிசர் எடுத்துக்கலாங்க. சிசர் எடுத்துகிட்டு ஒரே ஒரு பக்கம் எண்ணெய் கவர் மட்டும் நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஒரு கம்பி இல்லைனா ஒரு கத்தி நம்ம எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி எடுத்துக்கிறேன். கம்பி எடுத்துகிட்டு அந்த எண்ணெய் கவர் கரெக்டாக சென்ட்ரல் நம்ம ஒரு ஹோல்ஸ் போல் நம்ம போட்டு விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போல் நம்ம போட்டு விட்டாச்சுங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த எண்ணெய் கவருக்குள்ளே அங்கங்கே எண்ணெயெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம வீட்டில் குட்டி குட்டி கத்தி சிதறெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டு ஏதாச்சும் ஒரு நீங்கள் ஆணில் மாட்டி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கத்தியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமாக துரு பிடிச்சி போகாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் கவர் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம முருங்கை வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணாலே 2-3 நாளுக்குள்ளே முருங்கை நம்ம செஞ்சிடணுங்க. அப்படி நம்ம செய்யாமல் விட்டால் முருங்கை எல்லாமே காஞ்சி வேஸ்ட்டாக போயிடுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு முருங்காய் நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் காய் வச்சு கட்டிங் போர்டு நம்ம எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் கத்தி வச்சுட்டு இந்த முருங்காய் ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், எடுத்துருந்து எல்லா முருங்காயுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் முருங்கை கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கப்பில் போட்டு ஸ்டோர் பண்ணிப்போலே, அதுக்காக ஒரு கப்பு நம்ம எடுத்துக்கலாங்க. கப்பு எடுத்துகிட்டு எல்லா முருங்காயும் நம்ம கப்புக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம முருங்காய் ஃபுல்லாக செய்ததுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் நீங்கள் முருங்காய் மேலே அங்கங்கே படுற மாதிரி தூவிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் கொஞ்சம் போலவும் இந்த முருங்காய் மேலே நீங்கள் அப்படியே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்ஸை பிடிச்சி லைட்டாக ஒரு டைம் நம்ம ஷேக் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக நீங்கள் ஷேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் கை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இந்த எண்ணெய் மஞ்சள் தூள் முருங்கைக்காய் மேலே படும்போது அந்த முருங்கைக்காய் நமக்கு சீக்கிரமாக காஞ்சி போகாது, வதங்கி போகாது. முக்கியமாக நீங்கள் 10 நாள் இல்லைங்க 20 நாள் வச்சுமே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க முடியுங்க. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மூடி போட்டு ஃப்ரிட்ஜு உள்ளுக்குள்ளே, ஃப்ரீசர் உள்ளுக்குள்ளே வைக்காதீங்க, நார்மலாக ஃப்ரிட்ஜு உள்ளுக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் 20 நாள் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டேஸ்ட்டும் மாறாது, கொஞ்சம் கூட காய் நமக்கு வதங்கியே போகாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் இந்த டிப்ஸையும் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் இது போல் ஸ்டீல் எண்ணெய் பாக்ஸில் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த எண்ணெய் பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெய் பிசுக்கு, அதுவும் மட்டும் இல்லாமல் அங்கங்கே எண்ணெய் பிசுக்கு மாதிரி ஒரு மாதிரி கட்டியிருக்குங்க. அது எல்லாம் நம்ம எப்படி ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஸ்டீல் எண்ணெய்க்குன்னா நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதை நம்ம பளிச்சுன்னு மாற்றிடலாங்க. ஃபஸ்ட்டு இந்த எண்ணெய்க்கெண்ணெய் நீங்கள் சைடில் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஏதாச்சும் மாவு இருக்கு இல்லையா, கோதுமை மாவு, மைதா மாவு, அரிசி மாவு, கடலை மாவு, இதில் ஏதாச்சும் ஒரு மாவு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு கப்பு போல் கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப்புலங்க ஒரு 3 டீஸ்பூனுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா எண்ணெய் க்ளீன் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு மாவுக்குள்ளே கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு எப்போதும் போல் கை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது போல் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் ஸ்டீல் கேன் இருக்கு இல்லையா, இது மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அந்த கைப்பிடி அந்த எண்ணெய் கேன் உள்ளுக்குள்ளே எல்லா பக்கமும் நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் மூடி இருக்கு இல்லையா, மூடி மேலேயுமே இந்த மாவை நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சதுக்கப்புறம்
எப்போதும் போல் யூஸ் பண்ணுற விம் ஜெல் இல்லைனா சோப்பு தொட்டுட்டு ஒரு டைம் நீங்கள் எண்ணெய் பாத்திரத்தை அழகாக நீங்கள் தேய்ச்சா போதுங்க. சும்மா நீங்கள் பாத்திரம் தேய்க்கிற மாதிரி எல்லா பக்கமும் வச்சு நீங்கள் தேய்ச்சாலே அந்த அழுக்கு எண்ணெய் பிசுக்கு கட்டி எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நமக்கு போயிடுங்க. இப்போ நான் பாருங்கள் எண்ணெய் கேன் அதோட மூடி ரெண்டுமே நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியில் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டுங்க. எண்ணெய் கேன் மேலே எங்கேயுமே நமக்கு அழுக்கெல்லாம் எதுவுமே இல்லை, அதே போல் எண்ணெய் பிசுக்கி எதுவுமே இல்லைங்க. இப்போ ஸ்டீல் எண்ணெய் கேன் நமக்கு ரொம்ப க்ளீனாக ரொம்ப நீட்டாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் இது போல் ஸ்டீல் எண்ணெய் கேன் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க. இதனால் நமக்கு டைமுமே சேவ் ஆகுங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பெல் சிம்பிள் இருக்குது, அதுவுமே நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் காலையில் டைமில் நீங்கள் பார்த்து நம்ம ஏதாச்சும் நம்ம மசாலா குழம்பு செய்யணும்னா அந்த டைமில் மசாலாக்காக வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம வதக்கிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வதக்கணுன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்மளால் அரைக்க முடியாது. ஏன்னா சூடுக்கு அந்த மசாலா ஃபுல்லாகவே நமக்கு வெளியில் தெரிச்சிருங்க. அந்த மாதிரி வெளியில் தெரிக்காமல் இருக்க ரொம்ப ஈஸியாக மசாலா அரைக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்போதும் போல் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. வதக்கின வெங்காயம் தக்காளி நான் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே நான் பூண்டு தேங்காய் எல்லாமே நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ பாருங்கள் தேங்காய் பூண்டு எல்லாமே நான் சேர்த்தாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாடியை சைடில் வச்சுக்கலாங்க. நம்ம வீட்டில் ஐஸ் கட்டி ட்ரே உள்ளுக்குலாம் ஐஸ் கட்டில் ஊற்றிட்டுருப்போம் இல்லையா, 2-3 ஐஸ் க்யூப் போல் இந்த ஜாடிக்குள் நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஐஸ் கட்டி நீங்கள் சேர்த்துட்டு எப்போதும் போல் மசாலா அரைச்சிங்கன்னா அந்த சூடை இந்த ஐஸ் க்யூப் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணிடும். மசாலா நமக்கு வெளியில் தெரிக்காமல் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாக மசாலா ஃபுல்லாகவே நமக்கு நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துடுங்க. நீங்களே பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே மசாலா ஃபுல்லாகவே நம்ம நல்லா நைஸாக நம்ம அரைச்சிக்கலாங்க. மசாலா நமக்கு கொஞ்சம் கூட வெளியில் தெரிக்கவும் செய்யாது. கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி மேலே முகத்துக்கு போடுற பவுடரை போட்டு பாருங்கள், நீங்களுமே ஷாக் ஆவீங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எங்கள் வீட்டு மிக்ஸி நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு நான் க்ளீனாக வைக்கிறதுனால அந்தளவுக்கு மிக்ஸி மேலே அழுக்கு படியாதுங்க. இதுவே உங்கள் வீட்டில் ரொம்ப பழைய மிக்ஸி ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்கு, க்ளீன் பண்ணவே முடியலன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக ரிசல்ட் உங்களுக்கு இருக்குங்க. என்னோடய மிக்ஸி மேலே அங்கங்கே மட்டும்தாங்க லைட்டாக அழுக்கு பட்டிருக்கு. அதையெல்லாம் நம்ம எப்படி ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மிக்ஸியை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் முகத்துக்கு போடுற பவுடரை இந்த பவுலில் நீங்கள் கொஞ்சமாக மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். அதிகமாக நீங்கள் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் இந்த கப்புக்குள்ளே நம்ம கொஞ்சம் போல் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் போல் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கை வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இது போல் நல்லா நீங்கள் கலக்கி விட்ட பின்னாடி இன்னும் கொஞ்சம் போல் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நீங்கள் இந்த பாக்ஸை லைட்டாக நீங்கள் ஷேக் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சின்ன துணி போல் ஒரு துணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கரைச்ச பவுடர் தண்ணி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் நல்லா டிப் பண்ணி இந்த மிக்ஸி மேலே எங்கெல்லாம் ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்கு கரை இருக்கோ அங்கெல்லாம் வச்சு நல்லா நீங்கள் தேய்ச்சி விடுங்க. சும்மா நீங்கள் லைட்டாக நீங்கள் தேய்ச்சாலே அந்த மிக்ஸி மேலே எவ்வளோ அழுக்கு படிஞ்சிருந்தாலும் சரிங்க, அந்த அழுக்கு எல்லாமே போகிறத நீங்களே லைவில் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸி சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ நம்ம பவுட்ரு தண்ணி வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை நீங்கள் எல்லா பக்கம் லைட்டாக தொட்டு எல்லா பக்கமும் நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுடலாங்க. அந்த பவுட்ரு தண்ணி லைட்டாக நீங்கள் தொட்டு புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி மேலே எல்லா பக்கமும் நீங்கள் தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாடி கரெக்டாக நேராக நம்ம மிக்ஸிலாம் போடுவோம் இல்லையா, அதுக்கு நேராக நீங்கள் எப்போதும் போல் ஒரு டைம் துணியை வச்சுட்டு நல்லா நீங்கள் தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே கை வச்சு நல்லா நீங்கள் ரோல் மாதிரி நீங்கள் சுற்றி விட்டாலே அது உள்ளுக்குள்ளே அழுக்கு எல்லாமே நமக்கு வெளியே வந்துடுங்க. அதுக்கப்புறம் அதே துணியை வச்சு லைட்டாக தண்ணியில் நனைச்சி புழிஞ்சிட்டு மிக்ஸி மேலே எல்லா பக்கமும் தொடச்சி நான் க்ளீன் பண்ணி விட்டுறேங்க. இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா நம்ம தொடச்சதுக்கப்புறம் ஒரு ட்ரையான கிளாத் வச்சு
இந்த மிக்ஸி மேலே சைடு ஃபுல்லாகவே நல்லா நீங்கள் தொடச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம சைடு ஃபுல்லாக நல்லா தொடச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்லாம் போடுவோம் இல்லையா, அங்கேயுமே நம்ம கை வச்சுட்டு இது போல் கிளாத் வச்சு நல்லா நீங்கள் தொடச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது மிக்ஸி மேலே எவ்வளோ அழுக்கு இருந்தாலுமே எல்லாமே நமக்கு க்ளீன் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஒயரையும் ஒரு டைம் நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மிக்ஸி ஃபுல்லாகவே ரொம்ப சூப்பராக செலவே இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. உங்கள் வீட்டில் மிக்ஸி எப்போவுமே நல்லா புதுசு போல் நல்லா பளிச்சுட்டு இருக்குன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. உங்கள் வீட்டு மிக்ஸி மேலே எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸி நல்லா பளபளன்னு புதுசு போலவே நமக்கு ஆகிடுங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஃபுல்லாகவே சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணியாச்சுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாரும் பொறுமையாக பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்பவே நன்றிங்க. இது ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.